வணக்கம். எனது அருமை மாணவ செல்வங்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த ராஜவல்லி மிஸ்ஸோடைய காலை வணக்கம் இல்லை மாலை வணக்கம், நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அப்போ வணக்கம். சரியா? சரி, நான் சென்ற காணலாம் கற்கலாம் காணொளியில் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அடுத்தது நம்ம எடுக்க போகிறது த கிரேட் கம்பராமாயணம். ஸோ இன்றைக்கி பாடத்தில் நம்ம கம்பராமாயணத்துடைய நுழையும் முன் நூல்வழி இரண்டையும் ரொம்ப சுவராசியமாக சொல்ல போகிறேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள், கேளுங்க. சரியா? அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் சொல்லிடலாமா? நிமிர்ந்து உட்காருங்க, கண்களை மூடிக்கொள்ளுங்கள், கைகளை கூப்பிக்கொள்ளுங்கள். உயிர் கொடுத்த தாயே, உரு கொடுத்த தந்தையே, அறிவெனும் குருவே, அருள் காட்டும் இறையே, இடம் கொடுத்த நாடே, இனம் காத்த மொழியே, தமிழே என் மூச்சே, தலைவணங்கி பணிகுவோம் நாங்கள். சரி, வாழ்த்து சொல்லியாச்சு. இப்போ நம்ம பாடத்துக்குள்ளே போக போகிறோம். என்னுடைய நோக்கமே உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். தமிழ் கஷ்டமாக இருக்குது, நாங்கள் எல்லா பாடத்தையும் படிச்சிடுறோம், ஆனால் தமிழ் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நிறைய மாணவர்கள் சொல்லி நான் கேட்டிருக்கேன். அதன் விளைவு தான் இந்த காணொளி நான் ஆரம்பித்தது. எனவே என்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எளிமையாகவும் சுவராசியமாகவும் உங்களுக்கு உங்கள் தமிழ் பாடத்தை நடத்த வேண்டும் என்பது தான் என்னுடைய ஒரே குறிக்கோள். அதை நல்லா உன்னிப்பாக கவனித்து படித்து 90 மதிப்பெண் மேலே எல்லாரும் வாங்கணும். அதுதான் என்னுடைய ஒரே ஆசை. நிறைவேற்றுவீங்களா என் செல்வங்களே? சரி, நிறைவேற்றுவீங்கிற எண்ணத்தோடு நான் பாடத்துக்குள்ளே நுழையும் முன் நுழைகின்றேன். பாருங்கள், யாவரும் கேளீர் என்பது தமிழ் நற்பண்பின் வளர்ச்சி. யாவரும் கேளீர் என்பது தமிழர் நற்பண்பின் வளர்ச்சி. யாவரும் கேளீர், யாதும் ஊரே யாவரும் கேளீர். யார் எழுதுனது உங்களுக்கு தெரியும். இது பல முறை நான் முன்பு உள்ள பாடங்கள்லேயே குறிப்பிட்டிருக்கேன். கணியன் பூங்குன்றனாருடைய புறநானூற்று பாடல் முதல் அடியே எப்படி ஆரம்பிக்கும்? யாவரும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் தான் ஆரம்பிக்கும். அதுக்கு அர்த்தம் என்னம்மா? எல்லாரும், கேளீர்னா சொந்தங்கள், உறவுகள், எல்லாரும், உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் எனக்கு உறவினர்கள், நண்பர்கள் என்றுதான் இந்த பாடலையே தொடங்குவார். அதை தான் முதல்ல சொல்லி உங்களுக்கும் ஆரம்பிச்சிருக்காங்க. யாவரும் கேளீர் என்பது தமிழர் நற்பண்பின் வளர்ச்சி. எல்லாரையும் நேசிக்கிறதுங்கிறது ஒரு நல்ல பண்பு, அது தமிழர்களிடம் இருந்தது. சிறியோரை இகழ்தல் இளமே என்பது நற்பண்பின் மலர்ச்சி. அதே பாட்டில் தான் வரும் கடைசி அடி. அது 13 அடிகளை கொண்ட பாடல். அது பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்த்தல் அதனினும் இளமே அப்படின்னு முடியும் பாட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரையுமே சிறியோர் என்று நான் இகழ மாட்டேன், நாம் இகழக்கூடாது. பெரியோரை பார்த்து நாம் வியக்க வேண்டிய வாயை திறந்து பார்க்கணுன்னு அவசியமும் கிடையாது. சிறியோரை கண்டு நாம் இகழ்வாக எண்ணுதலும் கூடாது. சமநிலையாக இருக்க வேண்டும் மனது. நம்ம பெரியவங்களை கண்டு ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா அவர்கள் வழியில் நடந்தால் நீங்களும் பெரியவர்கள் ஆகலாம், நீங்களும் ஆகலாம். அதனால் நம்ம எல்லாத்தையும் பார்த்து வியப்படைஞ்சிட்டு ஆஹா அற்புதம், சாமானிய மனிதனால் இது முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போகக்கூடாது. அந்த நிலையை நம்மளால் அடைய முடியும். அது அவங்களை பின்பற்றி நாம் நடக்க வேண்டும். நடந்தால் நம்மளும் அந்த நிலையை அடையலாம். அதனால் அது வியப்படைவதற்கு ஒன்றுமே இல்லை. அதே நேரம் நம்மை விட தாழ்ந்தவர்களை பார்த்து நாம் அவர்களை ஏளனமாக பார்த்தலும் கூடாது. அதுதான் இந்த வரிகளின் அர்த்தம். இதுவும் நம்மளுடைய பண்பாட்டின் மலர்ச்சி தான். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பது அவ்வுயிர் பண்பின் முதிர்ச்சி. அடுத்த ஸ்டேஜ். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான், திருக்குறள் இல்லையா? பிறப்பால் எந்த வேறுபாடும் கிடையாது. தொழிலாலோ, மொழியாலோ, இனத்தாலோ, நிறத்தாலோ எதுனாலையும் வேறுபாடு கிடையாது.
பிறப்பால் நாம் அனைவரும் ஒருவரே என்பதுதான் இந்த திருக்குறளின் கருத்து. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கருத்து சொல்லுவாங்க. ஆனால் என்னுடைய புரிதல் அப்படிதான். ஏன்னா பிரிவினை என்பதை திருவள்ளுவர் இந்த பாட்டில் சொல்கிறதுக்கு இடமே இல்லை. ஏன்னா அவர் முதலே சொல்லிட்டாரு, பிறப்பால் எல்லாரும் ஒன்றுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் ஏன் பிரிக்க போகிறாரு? அது தொழிலாக இருந்தாலும் தொழிலை வச்சு நம்ம பிரிச்சுட்டு இருந்தோம் அந்த காலத்தில். அதுவும் தவறு என்பது தான் அங்கே வள்ளுவர் சொல்ல வந்த கருத்துன்னு நான் நினைக்கிறேன். சரியாம்மா? ஸோ பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும், பிறப்பு எல்லா உயிர்களுக்கும் ஒன்று தான். ஏன்னா எல்லா உடம்புக்குள்ளேயும், அது பறவையாகட்டும், மிருகமாகட்டும், மரங்களாகட்டும், செடி கொடிகளாகட்டும், எதுவாக இருந்தாலும் மனிதர்களாகட்டும், அந்த உயிரை நீ நினைத்து கொண்டு வருவதில்லை. இயற்கையால் படைக்கப்பட்ட ஒன்று. ஸோ அது ஒன்று தான். நம்மளுடைய செய்கை, கர்ம பலன், அதை வைத்து தான் நாம் வேறுபடுகின்றோமே தவிர, வினையால் தான் வேறுபடுகின்றோமே தவிர, அதை தான் இங்கே செய்தொழில்னு சொல்கிறாரு. நம்மளுடைய நடத்தை, அதனால் தான் வேறுபடுகின்றோம் ஒவ்வொருவரும். அதை தவிர வேறு எதுவும் நமக்குள் வேறுபடுத்த முடியாது, வேற்றுமை காண முடியாது என்று வள்ளுவர் பெருந்தகை கூறி சென்றார். காக்கை குருவி எங்கள் ஜாதி என்பது அத்தமிழ் பண்பின் தொடர்ச்சி. இது பாரதியார். காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படின்னு சொன்னது பாரதியார். அடுத்தது அவரும் அப்படி தான் சொல்கிறார், எல்லாரும் ஒன்று தான், உயர்வு தாழ்வு என்பது பிறப்பில் கிடையாது அப்படிங்கிறதன் தொடர்ச்சி பாரதியார் சொன்னது. கம்பனின் காவியம் ராமனை இப்பண்பின் படிமமாக படைத்திருப்பது உயர்ச்சி. இது அனைத்தையும் உள்ளடக்கி படைத்திருப்பது தான் கம்பனின் காவியமான கம்பராமாயணம். இவங்களுக்கெல்லாம் முன்னாடி வந்தாச்சு. அது இருந்தாலும் கம்பன் திருவள்ளுவர் சொன்னதை அவர் கடைபிடிச்சிருக்காரு, அப்படிதான் சொல்லணும். சரியா? தந்தை தாய் மீதான அன்பு, உடன்பிறப்பியம் ஆகியவற்றை எல்லைகள் அனைத்தையும் கடந்து ராமன் விரிவுபடுத்துகின்றான். இது எல்லாத்தையும், எல்லா பண்புகளையும் உள்ளடக்கியது தான் கம்பராமாயணம். அதை வெளிப்படுத்தக்கூடிய கேரக்டராக கம்பர் படைத்திருப்பது ராமனை. வேடன், பறவை, எளிய முதியவள், வானரம், எதிரியின் தம்பி என்ற வேலிகள் அவன் அன்பிற்கு இல்லை. அப்படி யாரெல்லாம் ராமன் ஏற்றுக்கொண்டான், அன்பினால் ஏற்றுக்கொண்டான் தன்னுடைய உறவாக, அப்படிங்கிற கேரக்டர்ஸை தான் இப்போ உங்களுக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை பகுதியும் கூட. அது கூட நிறைய அது சுற்றி உள்ள கதையெல்லாம் சொல்லுவேன் தானே உங்களுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்களுக்கு பரீட்சையில் எழுதுறதுக்கும் கதை மாதிரி எழுதுறது எளிதில்லையா உங்களுக்கு நெடுவினா, அதனாலேயும் இது உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஸோ தவறாமல் பாடத்தை நன்கு கவனியுங்கள். இதில் மனப்பாட பாட்டும் இருக்குது. அதனால் எந்த பகுதியையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது எல்லாத்தையும் நான் ஒரே வீடியோவாக உங்களுக்கு போட முடியாது. ஸோ நான் பிரித்து தான் போடுவேன். அதை நீங்கள் தான் தவறாமல் பார்த்து கண்டு கற்க வேண்டும். சரியா? சரி, இப்போ நூல்வெளிக்கு போகலாம். கம்பராமாயணம் பல்வேறு விதமான படைப்புகளை அடிப்படையாக கொண்ட பாத்திரங்களால் படைக்கப்பட்டிருக்கின்றது. ராமன் அனைத்து உயிர்களையும் கீழ் மேல் என கருதாது சமமாக அன்பு காட்டும் பகுதிகள் பாடமாக இடம்பெற்றுள்ளன. ஸோ கம்பராமாயணத்தில் கம்பன் எப்படி பலதரப்பட்ட மனிதர்களையும் விலங்குகளையும் மற்றவர்களையும் தனக்கு உறவாக அன்பினால் ஏற்றுக்கொண்டான் அப்படிங்கிற பகுதியை தான் உங்களுக்கு இங்கே பாடமாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது புத்தகத்தை பற்றியது. எத்தனை காண்டம், பெரும் பிரிவை காண்டம்னு சொல்லுவோம், சிறு பிரிவை படலம்னு சொல்லுவாங்க கம்பராமாயணத்தில். நோட் பண்ணிக்கோங்க. கையில் நோட்டு இருக்குல்ல, குறிப்பேடு இருக்குல்ல, எழுதிக்கோங்க. இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய ஒரு மதிப்பெண் கேள்வி. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். இதில் இந்த 12ஆம் வகுப்பு பாடத்தில் இருந்து தான் நிறைய 11, 12 பாடம் இதிலிருந்து தான் நிறைய கேள்விகள் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு வரும். ஸோ இது சின்ன சின்ன விஷயங்கள்னு நினைக்காதீங்க, எல்லாத்தையுமே குறிப்பெடுத்து எழுதி வச்சுக்கோங்க. சரியாம்மா? பத்திரமாவும் வச்சுக்கோங்க. அந்த நோட்டை நீங்கள் பொக்கிஷமாக பாதுகாத்து வச்சுக்கோங்க. சரி, ஏன்னா நிறைய தகவல்கள் நான் சொல்லிகிட்டே இருப்பேன். அது எல்லாத்தையுமே நீங்கள் நோட் பண்ணி வைக்கணும், அது உங்கள் கடமை. சரி, இப்போ பாருங்கள். கம்பராமாயணத்தில் உள்ள பெரும் பிரிவை காண்டம் அப்படின்னு சொல்கிறோம், சிறு பிரிவை படலம் அப்படின்னு சொல்கிறோம்.
அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், யுத்த காண்டம் ஆகியவற்றிலிருந்து குகன், ஜடாயு, சபரி, சுக்ரீவன், வீடணன் ஆகியோரை பற்றிய பாடல்கள் கொடுக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தம் கம்பராமாயணத்தில் வந்து 6 காண்டங்கள். கேட்பாங்க, கேள்வி கேட்பாங்க, கம்பராமாயணத்தில் எத்தனை காண்டம்னு சொல்லி கேட்பாங்க. சரியா? அப்படி பார்க்கும்போது நீங்கள் 6 காண்டம் என்று குறிப்பிட வேண்டும். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், 7ஆவதா ஒரு காண்டம் இருக்குது, அது உத்தரகாண்டம். அதை எழுதினது வந்து ஒட்டக்கூத்தர். உத்தரகாண்டத்தை எழுதியவர் வந்து ஒட்டக்கூத்தர். அதனால் அதையும் தன்னோட காண்டத்தோடு இணைத்து கொண்டார் கம்பர். அதுக்கு ஒரு சுவையான ஒரு கதை இருக்குது, அதை நான் பிறகு சொல்கிறேன். அதனால் கம்பராமாயணத்தில் எத்தனை காண்டங்கள்னு சொல்லியாச்சுன்னா 6 காண்டம் என்று தான் நீங்கள் எழுதணும். அதில் 7 ஆப்ஷன் இருக்கும், ஆனால் 7 எழுதக்கூடாது. ஏன்னா 7 உத்தரகாண்டத்தை எழுதினது வந்து ஒட்டக்கூத்தர். ஏன்னா கம்பரும் ஒட்டக்கூத்தரும் சம காலத்தினர், 2 பேரும் ஒரே காலத்தில் வாழ்ந்த புலவர்கள். புரியுதாமா நான் சொல்கிறது? எனவே இந்த கம்பராமாயணத்தில் 6 காண்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் இருந்து உங்களுக்கு இந்த குகன், ஜடாயு, சபரி, சுக்ரீவன், வீடணன் இவர்களை பற்றிய பாடல்களை மட்டும் உங்களுக்கு இங்கே பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க. இதற்கு கம்பர் ராமவதாரம் என்னும் பெயர் சூட்டினார். முதல்ல கம்பர் இந்த காப்பியத்திற்கு வைத்த பெயர் ராமவதாரம். மார்க் பண்ணிக்கோங்கம்மா, அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, இது 1 மார்க் கேள்வியில் கேட்பாங்க. முதல்ல கம்பர் தன்னுடைய காவியத்திற்கு வைத்த பெயர் என்னன்னு கேட்பாங்க, அது ராமவதாரம் என்பது சரியான விடை. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. கம்பரது கவிநலத்தில் காரணமாக இது கம்பராமாயணம் என்றே அழைக்கப்பட்டது. கம்பனுடைய கவிநலத்தின் காரணமாக இது கம்பராமாயணம் என்றே அழைக்கப்பட்டது. முதல்ல அவர் வச்ச பேர் வந்து ராமவதாரம். ஆனால் போக 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 மக்கள் அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, கம்பனுடைய கவித்திறம், ஏன்னா எல்லாமே வெண்பாமா. கம்பராமாயணத்தில் உள்ள பாடல்கள் எல்லாமே வெண்பாவில் பாடப்பட்டது. அது சுவை குன்றாமல், ஓமைகள் குன்றாமல் மிக அற்புதமாக அந்த கதையை சொல்லி செல்வதனால் அது அவருடைய பெயரை வச்சு கம்பராமாயணம் அப்படின்னே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கம்பரது காலம் 12ஆம் நூற்றாண்டு. எழுதப்பட்ட காலம் தொட்டு மக்கள் இலக்கியமாக போற்றப்படுவதற்கு கவிச்சக்கரவர்த்தி கம்பனின் கவிநலமே காரணம். கவிச்சக்கரவர்த்தி என்று சொல்லக்கூடிய ஒரே கவிஞர், கவிஞர்களுக்கெல்லாம் சக்கரவர்த்தி என்று சொல்லக்கூடிய ஒரே கவிஞர் கம்பர் தான். அதையும் மார்க் பண்ணிக்கோங்கம்மா. கவி சக்கரவர்த்தின்னு நம்ம யாரை அழைத்தோம் அப்படின்னு கேட்கலாம். இல்லை கம்பனை வந்து புகழ் பெற அழைத்த பெயர்களில் அப்படின்னு சொல்லி இதை ஒரு ஆப்ஷனாகவும் கேட்கலாம். எனவே அதையும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. கவி சக்கரவர்த்தின்னு நம்ம சொன்னது கம்பனை தான். புரிஞ்சுதா? இதோட நூல்வெளி முடிஞ்சிருச்சு. அடுத்தது நம்ம இதை பற்றிய சின்ன சின்ன விஷயங்கள் பார்க்கலாமா? உங்களுக்கு தேவை தானே அது, அந்த கதை வேணும்ல? சரி, இப்போ குலோத்துங்க சோழன் அப்படின்னு ஒரு சோழ மன்னன் இருந்தால் அவர்கிட்ட தான் இந்த கம்பனும் ஒட்டக்கூத்தரும் புலவர்களாக அந்த அரண்மனையில் தான் இருந்தாங்க. மிக நெருக்கமானவர். கம்பரை வந்து குலோத்துங்க சோழனுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போது ஒரு நாள் அவங்க 2 பேரையுமே கூப்பிட்டு கம்பராமாயணம் எழுதுங்க அப்படின்னு பணிக்கின்றார் அரசர். இதில் ரொம்ப உண்மையிலே சொல்லப்போனால் ஆர்வம் கிடையாது கம்பருக்கு இதை எழுதணுங்கிறதுல. ஏன், ஹீ இஸ் அ ஸ்காலர். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தமிழ் மட்டும் இல்லை, சான்ஸ்கிரிட்லேயும் ஒரு ஸ்காலர். அதனால் இதனுடைய மூல நூல் பார்த்தீங்கன்னா வால்மீகி எழுதிய ராமாயணம் தான் மூல நூல். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து சம்ஸ்கிருதத்தில் எழுதியிருப்பார். அதை வந்து நம்மளுடைய பண்பாட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கம்பரை எழுத சொல்லி ஒட்டக்கூத்தரையும் கம்பரையும் பணிக்கின்றார். யார்? குலோத்துங்க சோழன். ஸோ கம்பருக்கு வந்து அதில் நிறைய உடன்படாத விஷயங்கள்லாம் நிறைய இருந்திருக்கு போலும். ஏன்னா அதனால தான் அவர் தன்னுடைய காப்பியத்தில் அதை மாற்றியிருக்கார். நிறைய இடங்களை மாற்றி எழுதியிருப்பார். மூல நூலை, வழிநூல் இது, இந்த மூல நூலை மாற்றி எழுதியிருப்பார். அதனாலயே இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அவர் வந்து அதை முதல்ல விரும்பலை. ஒட்டக்கூத்தருக்கு கம்பர் மேலே எப்போவுமே வந்து ஒரு ஜெலஸ்னே சொல்லலாம். அவரும் பெரிய கவிஞர் தான். இருந்தாலும் அரசனுக்கு கம்பன் மேலே ஒரு தனி சாஃப்ட் கார்னர் இருந்ததுனால ஒட்டக்கூத்தருக்கு ஒரு சின்ன ஜெலஸ் வந்து எப்போவுமே கம்பர் மேலே உண்டு. எப்போ பார்த்தாலும் அவர் சீண்டிக்கிட்டே இருப்பார் ஒட்டக்கூத்தர். அப்போ இவங்க 2 பேரையும் பணித்த உடனே அவர் ஒத்துக்கிட்டார், ஒட்டக்கூத்தரை ஒத்துக்கிட்டார். ஆனால் கம்பர் வந்து கொஞ்சம் தயங்கினார். இல்லை, நீங்கள் வந்து இத்தனை காலகட்டம் கொடுக்குற, இதுக்குள்ளே நீங்கள் 2 பேருமே எனக்கு வேணும், இது என்னுடைய ஆசை அவா அப்படின்னு சொல்லிட்டாரு மன்னன். சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க 2 பேரும். நாட்கள் போகுது. ரொம்ப மும்முரமாக ஒட்டக்கூத்தர் எழுத ஆரம்பிச்சிட்டார்.
அவருடைய ராமாயணத்தை எழுத ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் கம்பர் ஆரம்பிக்கவே இல்லை. ஆரம்பிக்கலைங்கிறது யாருக்கு தெரியும்? ஒட்டக்கூத்தருக்கும் தெரியும். அப்போ ஒரு நாள் நெருங்கிட்டே வருது, எழுத ஆரம்பிக்கலை இவர். உடனே அவர் போட்டு கொடுக்குறாரு அரசன்கிட்ட. யார்? ஒட்டக்கூத்தர். என்னன்னு, கம்பர் இன்னும் எழுதவே ஆரம்பிக்கலை அப்படின்னு போட்டு கொடுக்குறார். அவர் யூஸ்வலாக உள்ள அந்த அந்த குறும்புத்தனத்தையும் அந்த பொறாமையையும் காமிக்க ஆரம்பிச்சிட்டார். அப்போ உடனே மன்னர் கேட்குற, அப்படியா கம்பரே, இன்னும் நீங்கள் எழுத ஆரம்பிக்கலையா அப்படின்னு. இல்லை மன்னா, ஆரம்பிச்சாச்சு. அவர் மைண்ட் ஒர்க் பண்ணிட்டார், அதை சொல்கிறாரு. நான் ஆரம்பிச்சாச்சு அப்படிங்கிறார். உடனே இவர் சொல்கிறாரு, இல்லை சும்மா சொல்கிறாரு, எழுதலை அப்படிங்கிறார். அப்படியா? இல்லை நான் எழுதிட்டேங்கிறாரு கம்பர். அப்போ வாக்குவாதம் ஆகுது. அப்போ உடனே ஒட்டக்கூத்தர் இவர்கள் லாக் பண்ணணும்ல கம்பரை, இதுதான் சான்ஸுன்னு சொல்லிட்டு, எங்கே அவர் எழுதின காப்பியத்திலேருந்து ஒரு பாட்டை சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு. இது இந்த கதை நான் செவி வழியாக கேட்ட செய்தி இது. அதை தான் சொல்கிறேன் உங்களுக்கு. நான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்கிறதுக்காக சொல்கிறேன். சரியா? சொன்ன உடனே அரசரும் கேட்குறாரு, எங்கே சொல்லுங்க கம்பரே. நான் அவர் என்றால் 1000 பாட்டு பாடக்கூடிய ஒரு வல்லமை படைத்த கவி சக்கரவர்த்தி கம்பனுடைய கம்பன் விட்டு கட்டுத்தெரியும் கவி பாடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு புலமை பெற்றவர். அவருக்கா கேட்கணும், டக்குன்னு ஒரு பாட்டை எடுத்து சொல்லிட்டார். இம்மீடியட்டாக ஸ்பான்டேனியஸாக சொல்லிட்டார். சொன்ன உடனே அதை சொல்லி வெண்பா தான் பாடிட்டே வரும்போது அதில் ஒரு வார்த்தையை போடுறாரு, துமி அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுறாரு. ஒட்டக்கூத்தர் அதை பிடிச்சிக்கிட்டார். பார்த்தீங்களா, நான் சொன்னல அவர் எழுதலைன்னு சொல்லி. அவர் இப்போ தான் சிந்திச்சு இதை சொல்கிறாரு. பாருங்க, இதில் சொல் குற்றம் இருக்குது. துமின்னு ஒரு வார்த்தை தமிழ்லையே கிடையாது. இவர் துமிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காருன்னு அதை பிடிச்சி கார்னர் பண்ணுறார். உடனே குலோத்துங்க சோழனுக்கு தமிழ் ஆர்வம் அதிகம். அதனால தானே 2 புலவர்களையும் 2 பக்கமும் வச்சுட்டு இருக்கிறார் அவர். உடனே அவருக்கு ரொம்ப ஜாலியாகிடுது. அப்படியா கம்பரே, அப்படி கிடையாதா தமிழில் துமின்னு? இல்லை இருக்குது அப்படிங்கிறாரு கம்பர். உடனே ஒட்டக்கூத்தர் சொல்கிறாரு, கிடையாது. சரி, எதுக்கு வாக்குவாதம்? 3 பேரும் நம்ம நகர்வலம் போகலாம் மாறு வேஷத்தில். நம்ம நாட்டில் யாராவது இந்த துமிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்களான்னு பார்ப்போம். ஒரு வாரம் கால கெடு, நம்ம போய் பார்ப்போம், அப்போ புரிஞ்சிடும்ல அப்படின்னு சொல்கிறாரு மன்னர். சரின்னு சொல்லிட்டு 3 பேரும் மாறு வேஷத்தில் நகர்வலம் போகிறாங்க. ராத்திரி பகல் நேரம் இல்லை ராத்திரி நேரத்தில் அப்படியே ஊருக்குள்ளே அப்படியே சுற்றுறாங்க. தான் நகர்வலம். மாறு வேஷத்தில், யாருன்னு கண்டுபிடிக்க முடியாத, அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத உருவத்தில் சுற்றுறாங்க, வேறு வேஷம் போட்டுட்டு. நான் சுற்றுறாங்க. வார கடைசி வந்தாச்சு, கடைசி நாளே வந்தாச்சு. யாருமே அந்த துமிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலை. கம்பர் இவருக்கு ஒட்டக்கூத்தருக்கு ஒரே குஷி. ஆஹா, நான் ஜெயிக்க போகிறேன் இந்த தடவை. எப்பப்பாரு கம்பர் தானே ஜெயிக்கிறாரு, இந்த தடவை நான் ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் மன்னர்கிட்ட நான் நற்பெயர் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சந்தோஷத்தில் இருக்கிறார். கம்பர் ரொம்ப சில், ரொம்ப கூலாக இருக்கிறார். அலட்டிக்கவே இல்லை, ரொம்ப கூலாக இருக்கிறார். சரின்னு சொல்லிட்டு கடைசி நாள், நிரூபிக்க வேண்டிய கடைசி நாள், சுற்றி ஒருத்தரும் சொல்லலைன்னு உடனே ஒரு வீட்டு திண்ணையில் போய் அப்படியே உட்காடுறாங்க. டயர்டாகி போய் உட்காடுறாங்க. அப்படி உட்காரும்போது அப்படியே மாலை நேரம் அப்படியே இருட்டிக்கிட்டே வருது. அப்போது பார்த்தீங்களா, ஒரு வாரம் ஆச்சு, யாருமே அந்த வார்த்தையை பயன்படுத்தலை. பாருங்கள், தமிழில் இந்த வார்த்தை அவர் அவசரமாக சொன்னதில் ஒரு வார்த்தையை தப்பாக சொல்லிட்டார். ஒத்துக்கு சொல்லுங்கள் எழுதலைன்னு அப்படின்னு நிற்கிறாரு ஒட்டக்கூத்தர். அப்போ உடனே சரின்னு முடிவுக்கு வரக்கூடிய நேரத்தில் அந்த வீட்டுக்கு உள்ளாலேருந்து ஒரு பெண் குரல் கேட்குது. என்னன்னு, யாரையோ கூப்பிட்டு சொல்கிறாங்கம்மா, வெளியில் உணங்கல் காய வச்சுருக்கேன், துமி வர மாதிரி இருக்குது, கொஞ்சம் அதை எடுத்து உள்ளே வச்சுருமா அப்படின்னு உள்ளேருந்து ஒரு பெண் குரல் கேட்குது. உணங்கல் அப்படின்னா அரிசியை கழுவி காய வச்சுருப்பாங்க, அதுதான் உணங்கல். ஈர அரிசி, அதை தான் உணங்கல்னு சொல்லுவாங்க. காய வச்சுருப்பாங்க. அப்போ துமி அடிக்குது இல்லையா, போய் நீங்கள் அந்த உணங்கலை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அம்மா. கேட்ட உடனே 2 பேருக்கும் ஒரே குஷி ஆகிடுது. ஆஹா, சொல்கிறாங்க, யாரோ பயன்படுத்துகிறாங்க அந்த வார்த்தையை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மனியை வெளியில் கூப்பிட்டு, ஏம்மா இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? துமி அடிக்கிற மாதிரி இருக்குது, அதனால் உணங்களை உள்ளே எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னேன் அப்படின்னு. துமின்னா என்ன அப்படின்னு கேட்குறாரு ஒட்டக்கூத்தர். அப்போ அந்த அம்மா அதுக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறாங்க.
என்ன கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? துளி இல்லை, துளின்னா ட்ராப்பு. நீங்கள் நினைக்கலாம் துளி அப்படின்னு நினைக்கலாம், அது துளினா ட்ராப்பு. இது துமி, துமி மகரமி. அப்போ அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க? துமி அப்படின்னு சொன்னால் மாய்ஸ்சர். ஆங்கிலத்தில் மாய்ஸ்சர்னு சொல்லுவோம். ஒரு 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 ஈரம் படரும் இல்லாமல் வேப்பர், வாட்டர் வேப்பர். காலையில் பார்த்தீங்கன்னா பனித்துளியாக அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த துணி சேர்ந்து பனித்துளியாக மாறி இருக்கும், இலைகள் மேலெல்லாம் இருக்கும் மாய்ஸ்சர். இப்போ நம்ம துணி காய போடுறோம், நல்ல காஞ்ச துணி, ராத்திரி எடுக்க மறந்துட்டோம், காலையில் எடுக்கும்போது எப்படி இருக்கும்? கொஞ்சம் அப்படி நம்ம கொஞ்சம் ஈரமாக இருக்கிற மாதிரி இருக்கும்ல, அதுதான் மாய்ஸ்சர்னால, அந்த ஈரக்காத்துனால. புரியுதா? அதை தான் ஈரக்காத்துன்னு வச்சுக்கோங்களேன் தமிழில். அதைத்தான் துமின்னு சொன்னேன். புரியுதா? அதனால காஞ்ச அரிசி மறுபடியும் வந்து வெட்டாயிடுமே, ஈரமாயிடுமேன்னு தான் உள்ளே எடுத்துகிட்டு வர சொன்னேன்னு ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறாங்க. ஒட்டக்கூத்தருக்கு ஷாக் ஆயிடுச்சு. என்னடா இது புதுக்கதையாக இருக்குது இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஆனால் அங்கே என்ன சொல்லப்படுதுன்னா, கம்பர் தமிழ் கவி சக்கரவர்த்தி இல்லையா, அவரை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அதனால் கல்விக்கு அதிபதியான சரஸ்வதி தேவி, கம்பருடைய நாவலில் சரஸ்வதி தேவி இருந்து தானே நாட்டியம் ஆடிட்டு இருக்காங்க, அதனால தானே அவருக்கு இவ்வளோ டேலண்ட்டு இல்லையா? அந்த சரஸ்வதி தேவியை கம்பரை காப்பாற்றுறதுக்காக இப்படி வந்து ஒரு விளக்கம் சொன்னதாக சொல்லப்படுகிறது. இது யாருக்கு புரிஞ்சிருது? ஒட்டக்கூத்தருக்கு. ஒட்டக்கூத்தருக்கு ஆஹா, இவரை காப்பாற்றுறதுக்காக சரஸ்வதியே வந்து இப்படி ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை கொடுக்குறாங்கன்னு புரிஞ்சிடுது. அப்போ அவருக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுது, கோவம் வர ஒரு பக்கம். அப்போ எல்லாரும் சேர்ந்து கம்பரை தான் தூக்கி வைப்பேன்னு சொன்னால் அப்போ நான் எதுக்கு? அப்போ நான் தேவையே இல்லை, அப்போ நான் எழுதுன என்னுடைய ராமாயணமும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போகிறார். வீட்டுக்கு போனவர் சும்மா இல்லை, என்ன செய்கிறாரு? தான் எழுதிய காப்பியத்தை அனைத்தையும் ஓலைச்சுவடிகளை கிழிச்சு எறிகிறார். இந்த செய்தி வந்து யாருக்கு வருது? கம்பருக்கு வருது. உடனே கம்பர் ஓடோடி போகிறாரு ஒட்டக்கூத்தர் வீட்டுக்கு. போயிட்டு, என்ன காரியம் பண்ணுறீங்க? நான் ஒரு வேடிக்கையாக நான் பண்ணதை நீங்கள் இவ்வளோ தூரத்துக்கு சீரியஸாக எடுத்துகிட்டு எழுதின காப்பியத்தை ஏன் கிழிச்சு போட்டீங்க? அதுக்குள்ளே அவர் வந்து 6 காண்டத்தை கிழிச்சு போட்டாச்சு. கடைசியாக 7வது காண்டம் உத்தரகாண்டம் மட்டும் அவர் கையில் இருக்குது. புரியுதா நான் சொல்கிறது? அப்போ உடனே கம்பர் வந்து என்ன பண்ணுறாரு? கையை பிடிச்சி, தப்பு பண்ணிட்டீங்க, நான் உண்மையிலே நான் எழுதலை தான், ஆனால் என் மனசுக்குள்ளே நான் எப்போவோ எழுதி முடிச்சாச்சு. அரசர் சொன்ன அந்த நாளுக்குள்ளே நான் கண்டிப்பாக உங்கள் கூட நானும் படைச்சிருவேன், அந்த நம்பிக்கை இருந்ததுனால தான் நான் இப்படி சொன்னேன், பேசினேன். நீங்கள் அதுக்குள்ளே ஆத்திரப்பட்டு ஒரு அற்புதமான காவியத்தை இப்படி பண்ணிட்டீங்களே, ஓலைச்சுவடிகளெல்லாம் கிழிச்சு எறிஞ்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறார். வருத்தப்பட்டுட்டு, நான் எழுத போகிற ராமாவதாரம் 6 காண்டங்கள் தான் நான் எழுதுவேன், 7வது காண்டம் நான் எழுத மாட்டேன், உங்களுடைய காண்டத்தை என் காப்பியத்தோடு இணைத்துக் கொள்வேன். ஸோ கம்பர் இந்த உலகத்தில் வாழும் வரை ஒட்டக்கூத்தரும் வாழ்வார். பாருங்கள் எவ்வளோ பெருந்தன்மையான குணம்னு. அப்புறம் கம்பரை எல்லாரும் பிடிக்கும்னு சொல்கிறதுல என்ன ஆச்சரியம் இருக்குது அப்படின்னு சொல்லி தன்னுடைய காப்பியத்தோடு ஒட்டக்கூத்தர் 7வது காண்டமான உத்தரகாண்டத்தை இணைத்து கொள்கின்றார். அதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு கேள்வி வரும்போது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. கம்பர் எழுதிய காண்டம் எத்தனைன்னா 6 தான். புரியுதா சொல்கிறது? கம்பர் எழுதிய காண்டம்னு சொன்னால் 6 தான். இதெல்லாம் ஆரண்ய காண்டம், அதுக்கப்புறம் என்ன காண்டம் சொல்லுங்க, தெரியுமில்ல? ஆரண்ய காண்டம், அயோத்திய காண்டம், அதுக்கப்புறம் ஆரண்ய காண்டம், அதுக்கப்புறம் கிஷ்கிந்தா காண்டம், அதுக்கப்புறம் சுந்தர காண்டம், சுந்தர காண்டத்துக்கு அப்புறம் யுத்த காண்டம். சரியா? இப்படி ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது, பாலகாண்டம் ஒன்று மிஸ் ஆகுது பாருங்க. அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், யுத்த காண்டம்னு கொடுத்துருக்காங்க. அதுலேயும் சுந்தர காண்டத்தையும் விட்டுட்டாங்க, பாலகாண்டத்தையும் விட்டுட்டாங்க. 4 தான் கொடுத்துருக்காங்க. 1 2 அவங்க கொடுத்துருக்கிற பாடலில் மட்டும் கொடுத்துருக்காங்க போல இருக்கு. நீங்கள் தெரிஞ்சுக்கணும்லம்மா, மொத்தம் எத்தனை காண்டம்னா 6 காண்டத்தையும் தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ வந்து நீங்கள் எங்கே வரும்னா, அயோத்தியா காண்டத்துக்கு முன்னாடி பாலகாண்டம் வரும். பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், அதுக்கப்புறம் வந்து சுந்தர காண்டம், அதுக்கப்புறம் தான் யுத்த காண்டம் வரும். ஸோ 2 காண்டம் இங்கே விட்டுருக்காங்க. அப்போ 6 தானே?
நீங்கள் பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்கம்மா, இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஏன்னா புத்தகத்தில் 4 தானே கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் குழப்பமடைவீங்க. ஸோ என்ன மிஸ் 6 காண்டம் 6 காண்டம்னு சொல்கிறாங்க, இங்கே 4 தானே இருக்குன்னு மிஸ் ஆவீங்க. அதனால் முதல்ல அயோத்திய காண்டத்துக்கு முன்னாடி பாலகாண்டம், கிஷ்கிந்தா காண்டத்துக்கு அப்புறம் சுந்தர காண்டம், இந்த ரெண்டையும் நீங்கள் ஒரு ப்ராக்கெட் போட்டு எழுதி வச்சுக்கோங்கம்மா. ஸோ கம்பர் வந்து எழுதுனது 6 காண்டம்ங்கிறது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். அப்போ உத்தரகாண்டம் வந்து ஒட்டக்கூத்தர் எழுதுனதை தன்னோடு இணைத்து கொள்கின்றார் அப்படின்னு சொல்லி ஒரு சுவையான செய்தி உண்டு. இது உண்மையா பொய்யா அதெல்லாம் எனக்கு தெரியாது. இது என் அனுபவத்தில் நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம், அதை உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கிட்டேன். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் ஒன்று உண்டு. எழுதி முடிச்சுட்டாரு. எழுதி முடித்ததுக்கு அப்புறமா எழுதுறதுக்கு முன்னாடி பர்மிஷன் கேட்குறாரு. என்னன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கம்பரை வந்து ஆதரித்தவர் சடையப்ப வள்ளல். அப்போ வந்து கம்பர் வந்து சொல்கிறாரு, எழுத ஆரம்பிக்கும் போது சொல்கிறாரு, நான் என்னை ஆதரித்தவர் வந்து எனக்கு சடையப்ப வள்ளல். எனவே நான் என்னுடைய காப்பியத்தில் நான் வந்து 100 பாட்டுக்கு ஒரு பாட்டில் வந்து நான் சடையப்ப வள்ளருடைய பெயரை குறிப்பிடுவேன், என் நன்றி கடனை தீர்ப்பதற்கு, இல்லை என் அன்பை வெளிப்படுத்துவதற்கு என்று ஒரு அனுமதி கேட்குறார், பர்மிஷன் கேட்குறார். யார்கிட்ட? அரசர்கிட்ட. அரசனும் சரின்னு சொல்கிறார். ஆனால் ஆஸ் யூஷுவல் ஒட்டக்கூத்தர் வந்து அதை இடைமறிக்கின்றார். என்னன்னு? அதெல்லாம் முடியாது, இது ஒரு காப்பியம், இதில் தனிப்பட்ட நன்றியெல்லாம் செலுத்துறதுக்கெல்லாம் முடியாது. சரி, அப்படி இருந்தாலும் 100 பாட்டுக்கு ஒன்றுலாம் பண்ணக்கூடாது, 1000 பாட்டுக்கு வேணால் ஒன்று வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொன்ன உடனே அதுக்கும் ஒரு கவுண்டர் கொடுக்குறாரு. யாரே? நம்ம கம்பர். என்ன சொல்கிறாரு? இதை நான் ஏற்றுக்கிறேன், ஒட்டக்கூத்தர் சொன்ன இந்த கூற்றை நான் ஏற்றுக்கிறேன், என்ன எனக்கு அது பெருமை தான் அப்படிங்கிறாரு சிரிச்சுக்கிட்டே. ஒட்டக்கூத்தர் கடுப்பாயிடுது. என்னடா இது, இவர் சொல்கிறதெல்லாம் நான் மறுத்து சொல்லிட்டு இருக்கேன், இவர் எல்லாத்தையுமே பாசிட்டிவாக ஆக்கிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு. உடனே என்னதான் விளக்கம் சொல்ல போகிறாரு அப்படின்னு கேட்குறாரு. உடனே கம்பர் சொல்கிறார், நான் வந்து சடையப்ப வள்ளல் வந்து 100ல் ஒருத்தர் அப்படின்னு சொல்லலான்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இப்போ ஒட்டக்கூத்தர் என்ன சொல்கிறாரு, அவர் 1000ல் ஒருத்தர் அப்படின்னு சொல்ல வர்றாரு. அது என்னுடைய சடையப்பருக்கு பெருமை தான் இல்லையா? அது பெருமை தானே தவிர சிறுமை கிடையாது. எனவே இதை நான் ஏற்றுக்கிறேன். அப்போ நான் 1000 பாட்டில் ஒரு பாட்டு நான் சடையப்ப வள்ளலுடைய பெயரை குறிப்பிடுவேன்னு சொன்னார். சொன்ன மாதிரி குறிப்பிடவும் செஞ்சுருக்கார். நீங்கள் முழு புத்தகத்தை படித்தால் உங்களுக்கு தெரியும், அதில் குறிப்பிடவும் செஞ்சுருக்கார். இப்படி சில சுவையான சம்பவங்கள் நிறைய இருக்குது. இப்போ உங்களுக்கு பாடத்துக்கு தேவையானதை மட்டும் நான் உங்களுக்கு எடுத்து சொன்னேன். நல்லா இருந்ததா? இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததா? ஸோ இதில் 1 மார்க்கும் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. ராமாவதாரம், கவி சக்கரவர்த்தி, இது ரெண்டையும் அண்டர்லைன் பண்ணிக்கங்கன்னு சொன்னேன். மிக முக்கியமான கேள்வி, கம்பராமாயணத்தின் காண்டங்கள் எத்தனைன்னு கேட்பாங்க. அது 6, ஆப்ஷனில் 7 இருக்கும். ஆனால் நீங்கள் 7 சூஸ் பண்ணால் தப்பு. புரியுதா? 6 தான் கரெக்ட் ஆன்சர். அப்போ ஒட்டக்கூத்தருக்கு அது தனி கேள்வியாக கேட்பாங்க. சரியா? உத்தரகாண்டத்தை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்டால் நீங்கள் என்ன ஆன்சர் கொடுக்கலாம்? ஒட்டக்கூத்தர் அப்படின்னு நீங்கள் ஆன்சர் கொடுக்கலாம். தெளிவாக இருக்காமா? இதில் உள்ள மிஸ்டேக்கையும் குறிப்பிட்டு நான் உங்களை சரி பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள் வகுப்பில் பாடம் நடத்தும் போது உங்கள் ஆசிரியரிடம் தைரியமாக இதை நீங்கள் முன்கூட்டியே சொல்லலாம். சரியா? இதில் 2 காண்டம் விடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் சொல்லி அது எந்தெந்த காண்டங்கள்ங்கிறத அழகாக நீங்கள் எடுத்து சொல்லலாம். ஆச்சரியப்படுவாங்க உங்கள் ஆசிரியர். ஆஹா, எங்கே இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்னு உங்களை பாராட்டுவாங்க. அது எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். சரியாம்மா? சரி, அப்போ இன்றைய வகுப்பை இத்தோடு முடித்து கொள்ளலாம். இனி அடுத்த காணொளியில் உங்களுக்கு நான் பாடல்களை ஆரம்பிச்சிடுவேன். பாடல்களும் நான் ஒவ்வொருத்தரையாக உள்ள பாட்டை தனித்தனியாக தான் நான் வீடியோ போட போகிறேன். ஏன்னா பெரிய ஒரு தொடர்நிலை செய்யுள் இதை ஒரே வீடியோவாக நான் போட முடியாது. எனவே ஒவ்வொருத்தர் பற்றியதும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. குகனை பற்றி, ஜடாயு பற்றி, அதுக்கப்புறம் வந்து சபரி பற்றி, அதுக்கப்புறம் வந்து சுக்ரீவனை பற்றி, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக விபீஷணனை பற்றியும் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு தனித்தனி வீடியோவாக தான் நான் போட போகிறேன். அதை சம்மந்தப்பட்ட கதைகளையெல்லாம் உங்களுக்கு சொல்லி நடத்துவேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால் அதை மிஸ் பண்ணாதீங்க. தொடர்ந்து காணலாம் கற்கலாம் காணொளியை காணுங்கள். சரியா? இந்த காணொளியை இத்தோடு முடித்துக்கொள்கிறேன். உங்களிடமிருந்து நன்றி என்று சொல்லி விடைபெறுவது உங்கள் ராஜவல்லி.